அண்மைச் செய்தி. வலதுசாரி ஆதரவாளரும் பிரபல யூடியூபருமான மாரிதாஸ் மதுரையில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக முதலமைச்சர் விஜய் தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாரிதாஸ் வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாரிதாஸ் வீடியோ வெளியிட்டு வந்தார். உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகளை ஏஐ புகைப்படங்கள் மூலம் பரப்புவதாக மாரிதாஸ் மீது தாவேகவினர் தொடர்ந்து புகார்கள் கூறி வந்தனர். இந்த நிலையில் தற்போது யூடியூபரான மாரிதாஸ் மதுரையில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் உள்ள மாரிதாஸ் வீட்டிற்கு சென்ற சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து அழைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ள மாரிதாஸ் சென்னை அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ள திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் வலதுசாரி ஆதரவாளரும் பிரபல யூடியூபருமான மாரிதாஸ் மதுரையில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக முதலமைச்சர் விஜய் தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாரிதாஸ் வீடியோ வெளியிட்டு வந்தார். இந்த நிலையில் தற்போது இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கிறார். ராஜ்குமார், வணக்கம். தற்போது மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மதுரையில யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டு சென்னை அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். சென்னை சைபர் கிரைம் போலீசார் தற்போது அந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். வலதுசாரி ஆதரவாளரும் பிரபல யூடியூபருமான மாரிதாஸ் மதுரையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து தற்போது அந்த போலீசார் கைது செய்து அழைத்துச் செல்கிறார்கள். அண்மை காலமாக முதலமைச்சர் விஜய் தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் அந்த பதிவிட்டு வந்திருந்தார். காவல்துறையினர் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் மதுரையில் இன்று அதிகாலை வருகை தந்த நிலையில் அவர் தன்னை அதாவது மாரிதாஸை கைது செய்வதற்காக அவரது வீட்டிற்கு வந்து சோதனையிட்டனர். அரை மணி நேரமாக சோதனைக்கு பின்பாக யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அண்மை காலமாகவே தாவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீடியோ வெளியிட்டு அதை வைரலாக்கியும் வந்திருந்தார். உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகளை A1 அதாவது ஏஐ புகைப்படங்களுடன் ஏஐ உடைய அந்த நவீன தொழில்நுட்பக்கூடிய புகைப்படங்கள் மூலமாக பரப்புவதை மாரிதாஸ் மீது தாவேகவினர் புகாரும் கூறி வந்திருந்தனர். மாரிதாஸ் மீது தாவேகவினர் புகார் கூறி வந்த நிலையில மதுரையில் உள்ள அவரது வீட்டிற்கு போலீசார் வருகை தந்து அவரை தற்போது கைது செய்து சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனால மாரிதாஸ் வீட்டின் முன்பாக பாஜகவினர் சிலர் கூடி வந்த நிலையில தற்போது அவரை அழைத்து சென்னைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ராஜ்குமார், தற்போது அண்மை காலமாக முதலமைச்சர் விஜய் தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்ததாக மாரிதாஸ்